எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட வாழ்க்கையில எத்தகைய ஒரு தாக்கத்தையும் எத்தகைய ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க. இந்த பதிவு கொஞ்சம் காலதாமதமான பதிவா இருந்தாலும் சரியான ஒரு பதிவா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இன்னும் பதிவு போடல சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ கேட்ட உங்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும். ஏன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றது அதாவது அதிகமான பயிற்சி ஆண்டுகள் கொண்ட கிரகநிலைகள்ல இந்த ராகு கேதுக்கு 2ஆம் இடமா கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா சனி தான். சனி ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் எடுத்துப்பாருங்க. அவருக்கு அடுத்தபடியா ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ 1.5 வருஷம் ஒரு லாங் பீரியடுங்க. சரிங்களா? அடுத்த பயிற்சி எப்போ பார்க்கும்போது 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்தில் தான் இருக்க போறாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. ஸோ இவங்க பயிற்சி ஆன உடனே வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா கிடையாதுங்க. சரிங்களா? பயிற்சியாகி ஒரு 3 மாதங்கள் கழிச்சு தான் அது நல்ல பலனோ அல்லது கெட்ட பலனோ நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அது வந்து இருக்கிற நிலையை பொறுத்து. ஸோ உங்களுக்கு இது வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும், ராகு நன்மையை செய்தால் கேது நன்மையை செய்ய மாட்டாங்க. கேது கொடுத்தால் ராகு கொடுக்க மாட்டார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது ராகு 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை வாங்கி இருக்கிறது சிறப்பு தாங்க. சரிங்களா? தனித்த ராகு 4ல இருக்கும் போது பிரச்சனை. ஆனா குரு பார்வை வாங்கும் போது பிரச்சனை இல்லை. அது ஏற்றத்தை தான் கொடுக்கும், சுகபோகமான வாழ்க்கையை தான் கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. குரு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்துல ராகுவையும் பார்க்கறது சிறப்பு தான். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சொந்தமா புதிதாக ஏதாச்சும் ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது வீட்டுல வந்து சில விஷயங்கள் ரெனிவேட் பண்றது, இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஏன்னா யாருக்கெல்லாம் அந்த சொந்த வீடுன்றது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்குங்க. அந்த கனவுகள் நிஜமாகறதுக்கான சில விஷயங்கள், சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும். மற்றவர்களை விட நீங்க தனித்து தெரிவிங்க, சிறப்பா வருவீங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் அதிகமா நீங்க கெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? 4ஆம் இடத்துல ராகு வரும்போது தாயாரை கெடுப்பார். தாயாருக்கு உடல் உபாதியை கொடுப்பார், அல்லது தாயாருக்கும் உங்களுக்கு முடிய அந்த கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயத்த கொடுப்பார், அல்லது தாயார் வர்க்கத்தால பிரச்சனையை கொடுப்பாரு. கொடுத்துதான் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த ராகு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். ஒரு சுகமா ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஜோனுக்குள்ள இருக்கிறதுக்கான சில விஷயங்களை ராகு செய்வார். அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும். காதல் சார்ந்த விவகாரங்கள் நல்லா இருக்கும். காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் தான் கண்டிப்பா சரியாக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று ஜாதி சம்பந்தப்பட்ட திருமண அமைப்புகளை உறுதியாக கொடுப்பார். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். சனி பார்வை இருந்தா கூட தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும். அப்போ குரு 2ஆம் அதிபதி, அவர் 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த வீட்டை அவர் பலப்படுத்துவார். அது சார்ந்த காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்.
ஒரு ஆழ்ந்த அறிவை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறனாலையும் 8ல குரு பகவான் இருக்கிறனாலையும் இவருடைய அறிவு திறமை இவங்களை விட மற்றவங்களுக்கு தான் வந்து அதிகமா பயன்படுங்க. மற்றவங்களுக்காக தான் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க, மற்றவங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைப்பீங்க. உங்களை விட மற்றவங்கள தான் நீங்க அதிகமா பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களையே நீங்க யோசிப்பீங்க, உங்களை பத்தி தான் யோசிப்பீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மற்றவங்க தான். அதுதான் அந்த 4ஆம் இடத்து ராகு 8ஆம் இடத்து குரு பகவான் செய்யும். 2வது 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க. கேது 10ல இருக்கும்போது வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இக்கண்ணா அப்படின்ற விஷயத்த கொடுப்பாருங்க. சரிங்களா? அதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வேலை சார்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில பணிபுரிகின்ற சில தன்மைகளை கொடுக்கும். அல்லது பிடிக்காத நபர்களுடைய மத்தியில வேலை செய்கின்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். யாராச்சும் உங்களை வந்து நோண்டிகிட்டே இருப்பாங்க, குத்திக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நீங்க நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இவங்களாலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். 2வது வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவார் இந்த கேது. வேலையும் கொடுப்பாரு, கொடுத்து அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனையும் கொடுப்பாரு இந்த கேது. சரிங்களா? உறுதியா சொல்றேன், விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவனுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வேலை சார்ந்த வழியில ஒரு தாக்கம், ஒரு சின்ன ஒரு மனக்குறை கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருந்துட்டே இருக்குங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க விநாயகர் வழிபாடு மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்தவர்கள் எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக நிச்சயமாக அலைச்சல் அதிகமா தாங்க இருக்கும். சொந்த தொழில் செய்றீங்கன்னா அல்லது சொந்தமா வியாபாரம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அது சார்ந்த அமைப்புகள், வேலை சார்ந்த அமைப்புகள்ல கண்டிப்பாக அலைச்சல்கள் சற்று அதிகமா இருக்கும். ரொம்ப உடல் உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு டிலே அப்படின்றது கண்டிப்பாக வரும். எதை எடுத்தாலும் ஒரு டிலே அப்படின்றது இருந்துட்டே இருக்குங்க. அதன் பிறகுதான் வரும். அந்த தடை தாமதங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அந்த காரியமானது கைகூடும். எடுத்துட்டுல கைகூடாது. அதனால வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தோண்ட போவாதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உறுதியாக கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.